வணக்கம். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி இறால் வாங்கிட்டு வந்தாங்க. இறாலை கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மண்டையை மட்டும் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மேலே மூக்கு பகுதி மாதிரி இருக்குது, அதை அப்படியே மேலே உள்ளதுக்கெலாம் எடுத்துருங்க. அடுத்து கீழே கால் பகுதி மாதிரி இருக்குது, அதையும் எடுத்துருங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நூல் மாதிரி தொங்கும், அதையும் எடுத்துருங்க. இப்படி ஒவ்வொரு மண்டையாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இறால் பார்த்திங்கன்னா உள்ளக்குள்ளே கருப்பாக இருக்கும், அதை அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். இப்படியே சாப்பிடக்கூடாது, நமக்கு வயிறு வலிக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சில டைம் முன்னாடி இருக்காது, அதோட முதுகில் உள்ளதை லைட்டாக கீறினிங்கன்னா இருக்கும். அந்த முதுகு லைட்டாக அப்படி கீறி விட்டிங்கன்னா முதுகுலேருந்து கருப்பாக வரும், அதை அப்படியே எடுத்துருங்க. இப்படியே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்டையும் இறாலையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு தேய்ங்க. நல்லா தேய்ச்சி கழுவணும். இறால் டக்குன்னு சிலருக்கு அலர்ஜி ஆயிரும். நல்லா தேய்ச்சி கழுவுங்க. தேய்ச்சி ஒரு 3 கழுவு கழுவி நல்லா தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இறாலை நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒவ்வொன்றா எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா குழம்பு மாதிரி ஆயிரும். கிரேவிக்கு தேங்காய் கொஞ்சமாக தான் வேணும். அடுத்து கொஞ்சம் போல் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம். அடுத்து பெருஞ்சீரகம், கொஞ்சம் நச்சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக எடுத்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் வெள்ளை போடும். அரைச்ச மசாலா இப்போ எடுத்து வச்சாச்சு. இறால் கழுவுனதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இறால் கிரேவி செய்ய போகிறோம். தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பேனை நல்லா காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, 2ஐயும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. அடுத்து எடுத்து வச்ச இறாலை போட்டு நல்லா கிளறுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இறால் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முன்னாடி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு போட்டுருந்தோம். இப்போ இறாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். தண்ணி ஊற்றாதீங்க, இறால்லேருந்தே தண்ணி விடும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கோங்க. என்னடா கலரே இல்லைன்னு பார்க்காதீங்க. நம்ம நல்லா கொதிக்க விட 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 அதுலேருந்து கலர் வரும். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப காரம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கிரேவி கொதிக்கவும் கலர் நல்லா கொடுக்குது. கொதிக்கலையே கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நான் தண்ணியே ஊற்றலை, அந்த மசாலாவில் உள்ள தண்ணி மட்டும்தான். நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே இறால் தன்னால் சுருண்டுரும். நல்லா சுருண்டு காயின் மாதிரி வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பிச்சு பார்த்துக்கோங்க. நல்லா பிக்க வந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இறால் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு.
கிரேவி நல்லா கொதித்து வத்திருச்சு. இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தி இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ சர்வ் பண்ணி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். சுட சுட சாதமும் இறால் கிரேவியும், அடடா அருமை! நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.